வணக்கங்க. என் பேர் மீனா. நான் வந்து பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்தில் இருக்க ராதாகிருஷ்ண நகர் பகுதியில் இருக்கேன். நாங்கள் வந்து இப்போது மூலிகை ஐட்டமில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறோம். அதில் என்னென்ன பண்ணுறோன்னா, இட்லி பொடிகள் பண்ணுறோம், அப்புறம் ஹேர் ஆயில்ஸ் பண்ணுறோம், மூலிகை பல்பொடி பண்ணுறோம், மூலிகை சோப்பு பண்ணுறோம், அப்புறம் மூலிகை தைலம், இந்தமாரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். இந்த மூலிகை கூட எங்கன்னாக்கா நம்ம சொந்த இடத்துலே தோட்டத்திலே இருக்குது. நம்மளே உருவாக்குறது தான். அதுலேருந்து நம்ம எடுத்து அந்த மூலிகை மூலயமா பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட்ஸு. இப்போ நம்ம அந்த மூலிகை ப்ராடக்ட் சொன்னோம் இல்லைங்க சார், அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இட்லி பொடிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரண்டை, ஆவாரம்பூ, இந்த மூலிகையெல்லாம் நம்ம இட்லி பொடி செஞ்சு தரோம். இது பார்த்திங்கன்னா மொடவாட்டுக்கால், பெரண்டை, இதெல்லாம் வந்து பெரண்டை, ஆவாரம்பூலாம் என்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து இது வந்து பெரண்டைன்னா துவையல் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்பீங்க. நம்ம வந்து அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இட்லி பொடியாக பண்ணுறோம். நம்மக்கிட்ட நல்ல மூவிங்கில் இருக்குது. இதுவும் ஆவாரம்பூ இதெல்லாம் நல்ல மூவிங். இந்த பார்த்திங்கன்னா மொடவாட்டுக்கால் வந்து சில பேர் வந்து எப்படி சாப்பிட்றது தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை இட்லி பொடியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுவுமே நல்ல மூவிங்கில் இருக்குது. வல்லாரை, கருவேப்பிலை, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, முடக்கத்தான், இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். முருங்கைக்கீரை, இது எல்லாமே வந்து கீரையாக சாப்பிட்றது சில பேர் யோசிப்பாங்க இல்லைங்களா, பிடிக்காது சில பேருக்கு, சின்ன பசங்களுக்கு கூட. அதனால் அவங்களுக்கெலாம் வந்து இந்தமாரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஐடியா பண்ணி செஞ்சது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து தவசிக்கீரை. இது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் விளைய வைக்கிறது தான். இது தவசிக்கீரை என்னன்னு பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, பி, சி, அந்தமாரி எல்லா சத்தும், அதுக்கான சத்து எல்லாமே இதில் இருக்குது. இப்போ வந்து இந்த மூலிகை பற்றிலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, வீட்டில் இருக்க பெரியவங்க, எங்கள் மாமனார், எங்கள் பாட்டி, அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு, இது கிளாஸ்லாம் போய் நான் கற்றுக்கின்னு பண்ணல, அவங்க மூலயமா கற்றுக்கிட்டு தான் இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதே. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். நல்ல மூவிங்ஸில் இருக்குது இப்போது. அடுத்து அதேமாதிரி ஹேர் ஆயிலுமே, இதுவுமே அவங்கக்கிட்ட அந்த மூலிகை பற்றிலாம் ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கின்னு கற்றுக்கின்னு அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில், அப்புறம் இட்லி பொடிகள். இந்த ஹேர் ஆயில் பற்றி சொல்லணும்னா, இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மூலிகை 45 வகையான மூலிகைகள் இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கருகருன்னு இருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பொடுகு பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை, எல்லாத்துக்குமே இது நல்ல சொல்யூஷன். அதுக்கான ஹெர்பல்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹேர் ஆயில் வந்து எப்படி தடவலாம் அப்படின்ற யோசனைலாம் வேணால், நம்ம எப்படி ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய்லாம் தலைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் முத கொண்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஜென்ஸுக்கு வந்து டேண்ட்ரஸ் பிரச்சனை இருக்கும், அந்தமாரி அவங்களுக்கு, அதனால் அவங்களும் யூஸ் பண்ணலாம். கஸ்டமர்கிட்டையுமே நல்ல ரிவ்யூ இருக்குது. முடி வந்து நல்லா கருகருன்னு ஆகுது அப்படின்னு சொல்லியே நம்மக்கிட்ட கேட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோப்பு. இந்த சோப்பு பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு என்ஜிஓ மூலிமா கிளாஸ் போய் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். ஹெர்பல்ஸில் அடுத்து நம்ம என்ன கொண்டு போகலான்ற அடுத்த ஸ்டார்டிங் தான் இந்த சோப்பு. இதில் பார்த்திங்கன்னா வந்து கத்தாழை, அப்புறம் குப்பைமேனி, இந்த ஆவாரம்பூவில் சோப்பு, இது மாதிரிலாம் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சிஸ்தானா என்னென்ன யாருக்கும் சரியாக தெரியாது அந்தளவுக்கு. அது என்னென்னா, இப்போது வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா, அந்தமாரி மஞ்சிஸ்தான்றது அது ஒரு பிளான்ட்டோடைய வேர் தான். வெட்டி வேறுன்னும் போது நம்ம ஹேருக்கு எப்படி ஸ்பெஷலோ அந்த மாதிரி வந்து மஞ்சிஸ்தான்ற வேர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கான நல்ல சொல்யூஷன் மஞ்சிஸ்தான்றது. நம்ம அதுலேயும் சோப் பண்ணுறோம். அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா பல்பொடி.
இதுவுமே 24 வகையான மூலிகை சேர்த்து ரெடி பண்ணுற பல்பொடி. இப்போ வந்து பேஸ்ட்லாம் நமக்கு என்னென்ன கலப்படம் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் கொள்கிறோம். அந்த பயம் இல்லாமல் தாராளமாக இது வந்து மூலிகைன்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு மூலிகைனால சைடு எஃபெக்ட் நமக்கு இருக்காது. அதனால் வந்து பயப்படாமல் வந்து இந்த மூலிகை பல்பொடி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா மூலிகையில் தைலம் பண்ணுறோம். இது நார்மலாக இப்படி தைலம் தேய்க்கிற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம லிக்விடாக நம்ம யூஸ் பண்ணுறோம், ரோல் ஆன் பாட்டிலில் வர்றது. இப்போது நம்ம இவ்வளோ ஐட்டம் பார்த்தோம் ப்ராடக்ட்ஸு. அது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டிலே பண்ணுறோம் பால் பெருங்காயத்தூள். அப்படி பார்த்திங்கன்னா வத்தல், ராகி வத்தல், இதெல்லாமே நம்ம இப்போ பண்ணுறோம். நான் எப்படி இந்த சோப்புக்கு எப்படி கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு பண்ணணும், அடுத்து என்னை வந்து பேக்கிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுவுமே ஒரு கிளாஸ் போய் தான் நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்லட்ஸு நிறையா பிஸ்கட் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் மட்டும் இல்லை எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு பிஸ்கட். இப்போ இது பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பிஸ்கட் தான். பனங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல பண்ணுறோம், ஆவாரம்பூவில் பண்ணுறோம். இது வந்து ஏன் இப்படி நான் யோசித்தேன்னாக்கா, இந்த பனங்கிழங்குலாம் வந்து பசங்களுக்கெல்லாம் நம்ம எல்லா பசங்களுக்கும் கொடுத்துட முடியாது இல்லைங்களா, அதனால் அதை யோசித்து ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இப்போ என் பசங்களே வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் பார்த்து அவங்க வாங்கி சாப்பிட்டு அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி இப்போ நல்ல மூவிங்கில் மில்லட்ஸு நான் இப்போ செய்கிறத விட இப்போ பனங்கிழங்கு தான் அதிகமாக செய்கிறேன். இவங்க பேர் வந்து பிரகாஷ், என்னுடைய ஹஸ்பண்ட். இவங்க உருவாக்குறது தான் இந்த இடமே. இவங்களும் எங்கள் மாமனார் இவங்க 2 பேருமே மெயின்டெனன்ஸ் பண்ணி இதை உருவாக்கி நான் எடுத்துகிட்டு தருவாங்க. நம்ம அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மூலிகை தோட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா நானும் எங்கள் அப்பாவும் தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு எப்படி இந்த மூலிகையில் ஆர்வம் வந்து பார்த்திங்கனாக்கா, நாங்கள் பாரம்பரியமாக எங்களுடைய இது வந்து விவசாய குடும்பம் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து அவர் சிவனடியாருங்க. அவர் வந்து நிறைய வகையான மூலிகையெல்லாம் புது மூலிகைலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லா வகையான மூலிகைகளும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் காசத்துலேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பார். நான் அப்போ அதை பார்க்க எனக்கே ஒரு ஆர்வம் வந்து அவர்கிட்ட இதை என்னப்பான்னு நான் கேட்பேன். இதெல்லாம் வந்து இந்த மூலிகைப்பா, இதுக்கானது, அதுக்கானது, இதை வந்து இப்படி தான் சேர்க்கணும், இதோடு சேர்ந்தால் தான் அது மருத்துவ பலன் அளிக்கும்னு சொல்லிட்டு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ நான் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அரிய வகை மூலிகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வளர்த்து பாதுகாத்துக்கிட்ருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து கேசவர்தினி. இது வந்து ஹேர் ஆயில் நீங்கள் பார்ப்பீங்க, கேசவர்தினி ஆயில்னு தனியாகவே இருக்குது. இந்த மூலிகையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஹெர்பல் ஆயில் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த கேசவர்தினிலாம் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா முடி வளர்ச்சிக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆடு தீண்டா பாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் நாங்கள் தேங்காய் எண்ணெயில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால இந்த பேன் பொடுகு தொல்லை சுத்தமாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலை, இந்த ஆடு தீண்டா பாலை, வெட்பாலை, குப்பைமேனி, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இப்போ இந்த சொரியாசிஸ் வரவங்களுக்கு, இந்த தோல் அரிப்பு இருக்கிறவங்களுக்கு இது நாங்கள் சோப்பு தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரண்டை இட்லி பொடி பார்த்துருப்பீங்க. இந்த இட்லி பொடியெலாம் வந்து நாங்கள் எந்த ஒரு பொருளுமே நாங்கள் வந்து ஹெர்பல்ஸ் வந்து வெளியில் வாங்க மாட்டோங்க. எல்லாமே நம்ம ரசாயனம் எதுவுமே தெளிக்காமல் நம்மளே நம்ம ஃபார்மில் வந்து இயற்கையாக விளைய வைக்கிறது தான். இது ரேரான ஒரு பிரண்டை. அப்போ அந்த உருட்டு பிரண்டைன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து முப்பரண்டைன்னு சொல்லுவாங்க. இது அரிவகை மூலிகை. இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் இட்லி பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இலை பிரண்டைங்க. இதுவும் ஒரு அரிய வகை மூலிகை. நீங்கள் சாதா பிரண்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிரண்டையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிரண்டையெல்லாம் நீங்கள் ஆஞ்சிங்கன்னா கையெல்லாம் வந்து அரிக்கும். ஆனால் இந்த பிரண்டையில் நீங்கள் அந்த மாதிரி அந்த அரிக்கிற தன்மை இதில் இருக்காதுங்க. இது ஃபுல்லாக
இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆவாரம் பூத்தாங்க. இப்போ சீசன் முடிஞ்சு போச்சுங்க. இது சீசனில் தான் வரும் நம்மக்கிட்ட. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்மக்கிட்ட இந்த பொடி கிடைக்குமான்னு கேட்பீங்க. அதுதான் இந்த மாதிரி சீசனில் நாங்கள் வந்து ஃபுல்லாக பறித்து எதழ் மட்டும் பறித்து நாங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பவுடரை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நம்மக்கிட்ட வருஷம் ஃபுல்லாக எப்பயுமே அந்த ஆவாரம் ப்ராடக்ட்டு எப்பயுமே கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் அவுரிங்க, அவுரி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிகோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த கோத்ரேஜ் டைலாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஹேர் ஆயிலில் நம்ம இது இன்ஃப்யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து ஒரிஜினல் நாட்டு வல்லாரைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா பழமரங்கள்லாம் இருக்குதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வளர்க்குற மருந்துலாம் எதுவும் அடிக்காமல் என் பிள்ளைங்க இதில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பழமரம் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் இருக்குது, அப்புறம் வந்து இந்த கலாக்கா இருக்குது, அப்புறம் உள்ளே பார்த்திங்கனாக்கா வுட் ஆப்பிள் இருக்குது, அப்புறம் ட்ராகன் இருக்குது, அப்புறம் முல்சீத்தா இருக்குது. முல்சீத்தாலாம் வந்து கேன்சருக்கு வந்து மிகப்பெரிய மருந்துங்க. அது நம்மக்கிட்ட மரமாகவே இருக்குங்க. யாருக்குன்னா வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் லீஃப் இலவசமாக தரோம். எங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே தரேங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா வெட்பாலைங்க, ஒடிச்ச பால் வரும் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக சோரியாசிஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இதில் தான் நாங்கள் உங்களுக்கு சோப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஏர் ஆயிலையும் நாங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணுறோங்க. இந்த கீரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கீரை தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க, கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு முருங்கைக்கீரை தெரியும், அது பார்த்துருப்பீங்க. ஆனால் முருங்கைக்கீரையை விட அதிகமான சத்து இதில் இருக்குங்க. இது உங்களுக்கே தெரியுங்க, கல்யாண முருங்கை. இது வந்து முயல் தான் விரும்பி சாப்பிடணுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க. இது வந்து இப்போ இளம் பிள்ளைங்கள்லாம் இப்போ சளி ஜலதோஷம்லாம் இருக்குது இல்லையா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது மிகப்பெரிய மருந்துங்க. சளியெலாம் வராது. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து அவங்கள இந்த மென்சஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து இது மிகப்பெரிய இதுங்க. இந்த இலையை நீங்கள் வந்து அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறுக்கு வந்து இது மிகப்பெரிய மருந்துங்க. அது இதுவும் ஒரு அரிய வகை மூலிகைங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 5 இலை கொண்ட மகாவில்வம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பவுடராக பண்ணி டீ மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது இந்த சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்த நாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத செடி கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அது யாரும் எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. நம்மக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப விலை கம்மியாகவே உங்களுக்கு சின்ன பிறந்த நாள் ஒரு 20 கன்று வேணும், ஒரு 30 கன்று வேணும், நீங்கள் முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி அரிவகை மூலிகைலாம் வந்து உங்களுக்கு பதியம் போட்டு நாங்கள் குறைஞ்ச விலைக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குங்க. எல்லாருக்கும் இது பரவலாக போய் சேரணுன்றது தான் எங்களோட எண்ணங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பெருசாக இடம் வேணும்னு அவசியம் இல்லைங்க. சின்னதாக ஒரு க்ரோ பேக் வச்சு அழகாக ஒரு மூலையில் வச்சிட்டிங்கன்னா அது மாட்டுன்னு வளருங்க. இது வந்து உங்கள் சங்கதிக்கு இது வந்து ஒரு மருத்துவம் வந்து கை மேலே ஒரு மருத்துவம். அஞ்சரை பொட்டியில் எப்படி நீங்கள் இது வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.